இன்றைக்கி ப்ளவுஸோட பேக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் லைனிங்கை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்கு வந்து இதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுன்றதுனால அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். கீழே வந்து 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது சரியாக வரலன்னா பின்னு கூட யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக நாச் போட்ட இடத்துக்கிட்ட மடித்து அங்கேருந்து ஸ்டிச் ஆரம்பிக்கணும். ஸ்டிச் ஆரம்பிக்கும்போது லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அங்கே கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு நம்ம கொடுத்த அந்த நாச்சஸில் ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸை அப்படியே மடித்து போட்டு ஷோல்டர் இருக்குங்கள அதில் சென்டர் எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். முன்ன பின்ன இல்லாமல் கொஞ்சம் பார்த்து மார்க் பண்ணிக்கிங்க. அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்து சாக்கு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த ப்ளவுஸோட பட்டி பேக் பட்டி இருக்குல்ல அது வந்து ரெண்டும் சரிசமமாக இருக்கணும். 1/2 இன்ச்சுக்கு ஒரு 3லேருந்து 3.5 4 அதுக்குள்ளே நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். அதே போல் 2 பக்கமும் டாட் பிடிச்சிக்கணும். ப்ளவுஸோட பார்ட்டான கட்டிங்கும் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது ஒவ்வொரு ஸ்டிச்சிங்கும் ஒரு வீடியோவாக ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது பேக் போர்ஷனு. இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்